டாஸ்மாக் மதுபானங்களின் தினசரி விற்பனை கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது குறைய காரணம் என்ன என்பது குறித்து கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். டாஸ்மாக் போனாக்கா பழைய சரக்கு கொடுத்தோம் சார், புது சரக்கு கொடுக்கலைங்க சார். நாங்களும் பார்த்தோங்க சார். பார்த்தாக்க முதல்ல போகிற ஆளுகளுக்கு புது சரக்கு கொடுக்குறோங்க. நம்ம போனால் பழைய சரக்கு கொடுத்தாங்க. அந்த சரக்கு குடிச்சிட்டு நாங்கள் தொழிலுக்கு போகணுங்க சார். எங்கே போனாலும் அதே தான், எந்த கடைக்கு போனால் அதே சொல்கிறாங்க சார். இந்த டாஸ்மார்க்கே விட்டுறணுங்க சார். இந்த டாஸ்மார்க் வேணாங்க சார். சரிங்களா? ஆனால் இப்போலாம் இப்போ சரக்கு வாங்கினோமா எந்த சரக்குமே சரியில்லை. ஒன்று கைகால் ஏதாவது வயிறு புண்ணாகுது. நிறைய பேர் கோட்டுக்கு செத்து போயிடுறாங்க. கடைக்கு போய் நம்ம சரக்கு கேட்டால் அவங்க சரக்கு கொடுக்குறாங்க. சரக்கு மொழி மாதிரி ஒன்றும் சரியில்லை. இதனால் குடிக்க போகிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. குடிக்கலாம் வேணும் கணக்கிட்ட போட்டு நிறைய பேர் செத்து போய் கிடக்குறாங்க. முடி மாதிரி சரக்கில் இருக்கிறது நடக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். தினசரி டாஸ்மார்க்கில் என்னுடைய அசதிக்கும் என்னுடைய பாட்டுக்காக ஒரு கோட்டர் வாங்கி குடிக்கிறேன். அந்த கோட்ரு நம்ம கேட்குற பிராண்டு கிடைக்கிறது இல்லை. அவன் கொடுக்குறத வாங்கி குடிச்சிட்டு போயிட்டுருக்கிறான். வெளியில் போனால் 1000 கிடைக்கிது. அது இது விரும்பலை. டாஸ்மார்க்கு பாடுபட்டு அந்த பிராண்டு எந்த பிராண்டு கேட்டாலும் கிடைக்கிறது இல்லை. என்னுடைய பாட்டுக்கும் என்னுடைய அசதிக்கும் ஏதோ ஒரு கோட்டை வாங்கி குடிச்சிட்டு போக வேண்டிய சூழ்நிலை காலத்தில் நாங்கள் தள்ளிவிடப்பட்டோம். ஏதோ ஆகாமல் சரக்கு கொடுத்துட்றாங்க. அது ஒன்றும் சரியில்லை. ப்ரைவேட் கடைக்கு போனால் கேர் சரக்கு கட்டாடுறாங்க. அது எல்லாம் குடிச்சோம்னா நம்மளுக்கு கை காலே வர்றதில்லை. ரொம்ப கஷ்டப்படுறேங்க. டாஸ்மாக் கடைகளில் மது விற்பனை ஏன் குறைந்தது என்று பெரியநாயக்கன்பாளையம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம்